டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்க ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணாம்னு சொன்னீங்களாமே. என் பீரியட்ல தான் நோட் புக் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, வேக்சினேஷன் வருது, ஹெல்த் செக்அப் வருது, அப்பதான் யூனிஃபார்ம் செக் பண்ண வராங்க. அப்பப்ப இந்த மாதிரி கிளாஸ் ஹவுஸ் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நான் எப்படி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றது? லீவ் எடுக்கும் போதெல்லாம் தெரியாதா போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலன்னு? நீங்களே வந்து ஐடி கார்டை வாங்கிக்கோங்க. ஹேமா இந்தா உன் ஐடி கார்டு. பொம்மி இந்தா உங்க செக் பண்ணிக்கோ. அதர் நேம் செல்வராஜா. வண்டு முருகனும் நண்டு முருகனும் அத போட்டு இந்த ஏரியா கவுன்சிலரும் மென்ஷன் பண்ணனும் ஐடி கார்டுலன்னு சொல்லுங்க. மேம் என்ன நீங்க இவ்ளோ அனாவசியமா பதில் சொல்றீங்க? இப்பவே போய் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி என்ன பண்ணணுமோ அத முதல்ல பண்றேன். ஐடி கார்டுல இப்படி இருக்குது, என் பேரு தான் மேம் அதுல தப்பா இருக்குது. நிலாவுக்கு பதில் என்னது? 20 வருஷமா யாருமே நம்ம ஸ்கூலுக்கு வரலையே. எங்க உன் ஐடி கார்டை காட்டு பார்க்கலாம். உங்களோட ஐடி கார்டு வந்திருக்கு. நோ நோ என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஏன் மேம் இப்படி பேயடைஞ்ச மாதிரி இருக்காங்க? இந்த ஐடி கார்டா? இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பொண்ணு. ஒரு பொண்ணே கிடையாது. அவளை பத்தி நினைச்சாலே, அன்னைக்கு நடந்தத பத்தி நினைச்சாலே பொண்ணே கிடையாதா? அப்படி என்ன ஆச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி? ஸ்டூடண்ட்ஸ், நேத்து நான் கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாரும் முடிச்சிட்டீங்கல? யாராச்சும் முடிக்கலனா எனக்கு இப்பவே சொல்லிடுங்க. நானா கண்டுபிடிச்சனா அப்புறம் உங்க தலையை திருகிடுவேன் சொல்லிட்டேன். எஸ்பெஷலி லிலிமல்லி, உங்களை தான் கேக்குறேன். போன வாட்டி நீங்க தான ஹோம்வொர்க் இன்கம்ப்ளீட்டா கொடுத்தது. மேம் இல்ல மேம், எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம். எஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன்? மேம் ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்க மேம். என்னது? ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்களா? பிரின்சிபல் மேம் இன்னைக்கு வரவே இல்லையா ஸ்கூலுக்கு? அவங்க எப்படி ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்க? மேம் இல்ல மேம், பிரின்சிபல் மேம் சொல்லல மேம். இந்த கிளாஸோட கிளாஸ் டீச்சர் அமுதா மேம் தான் மேம் சொன்னாங்க இந்த ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி. ஓஹோ, இது அவங்க பண்ண வேலையா? அதெல்லாம் முடியாது. எனக்கு போர்ஷன்ஸ் நிறைய கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ஆதார் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையெல்லாம் அவங்க பீரியட்ல வச்சுக்க சொல்லுங்க. அப்படி இல்லனா வேற ஏதாச்சும் டைம்ல வச்சுக்க சொல்லுங்க. என்னோட கிளாஸ் பீரியட்ல இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நான் சொன்னேன்னு ஸ்ட்ரிக்ட்டா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. போங்க மேம். அப்ப இதெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க கிட்டயே கொடுத்துட்டுமா மேம்? நான் என்ன இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன்? புரியுற மாதிரி தமிழ்ல தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க கிட்டயே கொடுங்க. போங்க. என் கிளாஸ் டைம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு நிறைய போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மிஸ்ஸுங்களுக்குள்ள சண்டைனா நம்மளாலே வைக்கிறாங்க. இத எடுத்துட்டு போய் அமுதா மிஸ் கிட்டயே கொடுக்கணுமா? ஐடி கார்டை பார்த்ததும் இந்த பீரியட்ல ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா பாதி பீரியட் வேஸ்டா போயிடும். ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன். அநேகமா மிஸ் சொல்றத பார்த்தா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐடி கார்டை கொடுப்பாங்க போல இருக்கு. நம்ம தான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறோம் போல இருக்கு. ஏய் பூஜா, அங்க என்ன நொய் நொய்னு பக்கத்துல அனுஷ்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? மேம் ஒண்ணும் இல்ல மேம். ஐடி கார்டை கொடுக்காமயே அந்த அங்கிள் மறுபடியும் எடுத்துட்டு போறாங்கல, அத பத்தி தான் மேம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன் அந்த ஐடி கார்டை வச்சுக்கிட்டு ரேஷன்ல போய் அரிசி சக்கரை வாங்க போறியா என்ன? ஆளு மூஞ்சியும் பாரு. நீ முதல்ல ஹோம்வொர்க் முடிச்சியா? எடுத்துட்டு வா உன் நோட்டை. ஃபர்ஸ்ட் நான் உன் நோட்டை தான் செக் பண்ணனும். போன வாரம் நீ தானே இங்கிலீஷ் ஹோம்வொர்க் நோட்டை சப்மிட் பண்ண சொன்னா தமிழ் ஹோம்வொர்க் நோட்டை சப்மிட் பண்ணி வச்சது. இங்கிலீஷ்க்கும் தமிழுக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் நான் ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்க ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணாம்னு சொன்னீங்களாமே? ஆமாங்க மேம், நான் தான் சொன்னேன். நான் இன்னும் போர்ஷன்ஸே கம்ப்ளீட் பண்ணல. ஏன் எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் பீரியட்ல தான் ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணா, ஆதார் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பப்ப இந்த மாதிரி கிளாஸ் ஹவுஸ் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நான் எப்படி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றது? மேம் ஐடி கார்டு மத்த எல்லா கிளாஸ்க்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. என் கிளாஸ்க்கு மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. ஏன்னா லேட்டா வந்துச்சு. இன்னைக்கு வேற ஸ்கூல்ல யூனிஃபார்ம் செக்கிங்லாம் இருக்குது. உங்களுக்கே தெரியும்ல. பிரின்சிபல் மேம் பார்த்தாங்கன்னா ஏன் பசங்க இன்னும் ஐடி கார்டு போடலன்னு என்ன தானே புடிச்சு கேட்பாங்க. ஆமா மேம், இதெல்லாம் ஒரு கதையா சொல்லுங்க மேம். எப்ப பார்த்தாலும் என் பீரியட்ல தான் நோட் புக் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, வேக்சினேஷன் வருது, ஹெல்த் செக்அப் வருது, அப்பதான் யூனிஃபார்ம் செக் பண்ண வராங்க, ரூம் கிளீன் பண்ணோன்றாங்க. என்னது மேம் இது? வர வர என் பீரியட் தான் ரொம்ப ஃப்ரீ பீரியட் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் எப்பதான் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றது? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். மேம் இதெல்லாம் உங்க பீரியட்ல மட்டும் நடக்கல மேம். அப்பப்ப மத்த பீரியட்லயும் தான் நடக்குது. எங்க பீரியட்லயும் தான் இதெல்லாம் நடக்குது. அப்ப நாங்க என்ன வேணாம்னு சொல்றோம்? மேம் அப்படி பார்த்தா போன வாரம் நீங்க 2 நாள் லீவ் எடுத்துட்டீங்க. அப்பலாம் உங்களுக்கு போர்ஷன் கம்ப்ளீட் ஆகலன்னு தெரியாதா? ஏதோ இந்த ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் உங்களுக்கு போர்ஷன் கம்ப்ளீட் ஆகலன்னு தெரியுதா? வேணும்னா அடுத்த பீரியட் என் பீரியட் தான், அப்ப வேணா நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண விடுங்க மேம். நான் வேணும்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் half an hour டைம் எடுத்து என் பசங்களுக்கு கிளாஸ் நடத்தி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னது? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் நடத்த போறாங்களா? ஐயோ, இருக்கிற கிளாஸ் அவஸ்கே கிளாஸ் ரூம்ல உட்கார முடியல. இதுல ஸ்கூல் முடிஞ்சா வேற கிளாஸ்ல உட்காரணும் போல இருக்கு. இவங்களோட பிரச்சனைக்குள்ள நம்ப மாட்டீங்கணும். மேம் ஏற்கனவே உங்க கிளாஸ் பசங்க இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா மார்க் எடுக்கறாங்க. துர்காங்களே ஸ்டூடண்ட்ஸ், இவங்க கிட்ட 4 வார்த்தை சேர்த்தா போல இங்கிலீஷ்ல பேச சொல்லுங்க பாக்கலாம். ஏ மல்லி, நீ ஏதாச்சும் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச பாக்கலாம். ஐயோ, நம்ம நல்லா மாட்டிட்டோமே. இப்ப என்ன இங்கிலீஷ்ல பேசுறது? Respected ma'am, as I am suffering from cold and fever, I can't able to attend the school for 2 days. Please grant
இங்கிலீஷ் நாலேஜ் இந்த லட்சணத்துல தான் இருக்குது. நீங்க என்னடானா என் கிளாஸ் ஹவுஸ்ல தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டா உங்களுக்கு கோவம் மட்டும் வருது. சரி சரி வச்சுட்டு போங்க. இந்த ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண எவ்வளவு டைம் ஆகுதோ அந்த டைம் உங்க கிளாஸ் ஹவுஸ்ல எடுத்துக்கிறேன். ஒரு ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து. இந்த மேம் மாசத்துல 4 நாள் லீவ் எடுத்து அப்புறம் எப்படி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும்? லீவ் எடுக்கும் போதெல்லாம் தெரியாதா போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலன்னு? இந்த ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் தெரியுமா போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலன்னு? ஸ்டூடண்ட்ஸ், நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறேன். நீங்களே வந்து ஐடி கார்டு வாங்கிக்கோங்க. ஐடி கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்க நேம் கரெக்டா இருக்கா, பேரண்ட்ஸ் நேம் கரெக்டா இருக்கா, உங்க பேரண்ட்ஸோட போன் நம்பர், உங்க அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எதுவா இருந்தாலும் இன்னைக்குள்ள சொல்லிடணும். நீங்க 4 நாள் கழிச்சு வந்து சொன்னீங்கன்னா அப்புறம் கண்டிப்பா ஐடி கார்டுல மாத்த மாட்டாங்க. அப்புறம் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா மிஸ்டேக்ஸ் இருக்க ஐடி கார்டு தான் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹேமா, இந்த உன் ஐடி கார்டு. உன் ஐடி கார்டுல எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோமா. என்ன நம்ம ஐடி கார்டுல நம்ம தலையெல்லாம் இப்படி கலைஞ்சிருக்கு? பின்ன காலையில ஐடி கார்டு போட்டோ எடுக்கறேன்னு சொல்லி சாயந்தரம் ஆக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி தலை கலையாம இருக்கும்? அழகா நான் அன்னைக்கு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி மேக்கப்லாம் போட்டு வந்தேன். போட்டோ எடுக்க லேட் ஆனதுனால என் மேக்கப்லாம் கலைஞ்சி தலையெல்லாம் கலைஞ்சி இப்ப என் போட்டோ ஐடி கார்டுல பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. இத மிஸ் கிட்ட சொன்னா நம்மள தான் திட்டுவாங்க. மத்தபடி நேம்ஸோட ஸ்பெல்லிங்லாம் கரெக்ட்டா தான் இருக்குது. இது யாருது? ஓ லில்லியா. இந்த லில்லி, நீ படிக்கிறியோ இல்லையோ ஐடி கார்டுக்கு நல்லா சிரிச்ச மாதிரி தான் போஸ் கொடுத்திருக்க. மேம், ஐடி கார்டுல நான் பார்க்க அழகா இருக்கணுமே தான் மேம் நான் சிரிச்சுட்டே போஸ் கொடுத்தேன். ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்பெல்லிங்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துப்போம். லில்லி எஸ், ஃாதர் நேம் சுப்ரமணி. ஓகே, அப்பா ஐடி கார்டுல எல்லாம் கரெக்ட்டா இருக்குது. எதுவுமே மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் யாருது இது? பொம்மி டி. பொம்மி, இந்தா உங்க செக் பண்ணிக்கோ. ஐ, நான் ஐடி கார்டுல பார்க்க அழகாவே இருக்கேன். மூக்கு மூலியமா நல்லா அழகா தான் இருக்கேன். அடுத்தது யாருது இது? இந்தா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ மேம், சொல்லுங்க யார் வேணும் உங்களுக்கு? நம்ம மம்மி வந்திருக்காங்க. மேம், என் டாட்டர் அனுஷ்கா இந்த கிளாஸ்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டா மேம். சோ அதான் கொண்டுட்டு வந்திருக்கேன் மேம் அவகிட்ட குடுக்கறதுக்கு. அப்பா, லஞ்ச் பாக்ஸ் கூட என் பீரியட்ல தான் குடுக்கணுமா? சரிங்க மேம், கொடுங்க மேம். கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க மேம். அனுஷ்கா, உனக்காக நான் ஏர்லி மார்னிங் கஷ்டப்பட்டு எந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வரதுக்கு கூட மறந்துட்டு வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப பாரு, நான் இதுக்குன்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். சாரி மம்மி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புற அர்ஜென்ட்ல மறந்துட்டேன் மம்மி. அனுஷ்கா, உனக்கு எங்கயாச்சும் அறிவு இருக்கா? ஒயிட் சாஸ் பாஸ்தாவை போய் யாராச்சும் வீட்ல மறந்து வச்சுட்டு வருவாங்களா? முதல்ல பேக்ல எது வைக்கிறியோ இல்லையோ அதுதானே எடுத்து வச்சுட்டு வந்திருக்கணும். ஓ, ஐடி கார்டுலாம் கொடுத்துட்டாங்களா? கட்டு, ஐடி கார்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். The little cook school, ஓகே. அட்ரஸ் எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்குது. ஃபேஸ்க்கு ஃபில்டர் போட்டு எடுத்துக்கலாமே. அப்படியே நேச்சுரலாவே எடுத்துட்டாங்க. அனுஷ்கா எஸ், ஓகே. ஸ்டாண்டர்ட் 50, ஓகே. ஃாதர் நேம் செல்வராஜா. மேம், என்ன அனுஷ்காவோட ஐடி கார்டுல உங்க அப்பா பேரு வெறும் செல்வராஜ்னு போட்டு வச்சிருக்கீங்க? ஏன், என்னாச்சு? வேற என்ன வரணும்? என்னது, வேற என்ன வரணுமா? நீங்க ஐடி கார்டுல போடும்போது வெறும் செல்வராஜ் போட்டா எப்படி? அவ இந்த ஏரியா கவுன்சிலரோட பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஃாதர்ஸ் நேம்ல செல்வராஜ் வண்டுமுருகன் போட்டு இந்த ஏரியா கவுன்சிலர் நீங்க போட்டிருக்கணும்ல. அப்பதானே எங்களுக்கு ஒரு கௌரவமா இருக்கும். இதுல வெறும் செல்வராஜ்னு போட்டு வச்சிருக்கீங்க, ஏதோ கூலி வேலை செய்யற மாதிரி. மேம், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஐடி கார்டை நான் என்னமோ பிரிண்ட் பண்ண மாதிரி சொல்றீங்க. உங்களுக்கு மாத்தணும்னா ஆபீஸ் ரூம்ல ஃபார்ம் கொடுப்பாங்க. அத வாங்கி ஏதோ சொன்னீங்களே வண்டு முருகனும் நண்டு முருகனும், அத போட்டு இந்த ஏரியா கவுன்சிலரும் மென்ஷன் பண்ணணும் ஐடி கார்டுலன்னு சொல்லுங்க. அப்புறம் அவங்களே மாத்தி கொடுப்பாங்க. ஆபீஸ் ரூம்ல போய் கேக்குறத விட்டுட்டு என்னமோ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மேம், என்ன நீங்க இவ்ளோ அனாவசியமா பதில் சொல்றீங்க? அவளோட அப்பா இந்த ஏரியா கவுன்சிலர் மேம். கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு. அப்பாடா, நான் கூட எங்க ஐடி கார்டு 5 நிமிஷத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இந்த மிஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு நினைச்சேன். ஏதோ உங்க அம்மா புண்ணியத்துல இந்த கிளாஸ் பீரியட் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். உங்க அம்மா கேக்குறது பார்த்தா இது நெக்ஸ்ட் பீரியடும் ஓடும் போல இருக்கு. அநேகமா நம்ம நெக்ஸ்ட் பீரியடும் ஃப்ரீயா தான் இருப்போம்னு நினைக்கிறேன். மேம், ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த பீரியடோட டீச்சர் அவ்வளவுதான். இந்த கிளாஸ்க்கு டீச்சர் கிடையாது, ஆபீஸ் டீச்சரும் கிடையாது. நீங்க எதுவா இருந்தாலும் ஆபீஸ் ரூம்ல தான் மேம் போய் கேட்கணும். என்னோட பீரியட்ல இந்த ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண விட்டதே பெரிய விஷயம். மேம், என்ன மேம் இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க? உங்க பீரியட்ல ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இதுல இருக்க தப்புக்கு நீங்க தானே மேம் பொறுப்பு எடுத்துக்கணும். என்னமோ நீங்க இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. இந்த கிளாஸ்ல நீங்களும் தானே இருக்கீங்க. மேம், என்ன மேம் இப்படி பேசுறீங்க? நீங்க ஏதாச்சும் அறிவோட தான் பேசுறீங்களா? என் பீரியட்ல ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணா அதுக்கு நானா பொறுப்பு? யாரு பிரிண்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. அதை விட்டுட்டு என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஓ அப்படியா? இருங்க இருங்க, முன்ன இந்த ஸ்கூல் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். நான் இப்பவே போய் ஹஸ்பண்ட் கிட்ட
சொல்லி என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்றேன். எதிர்கட்சிக்காரனே என் வீட்டுக்காரரை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு 10,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு என்னமோ சாதாரணமா செல்வராஜன் போட்டிருக்காங்க ஐடி கார்டுல. இதுக்குதான் நான் அப்பவே நினைச்சேன் நம்ம கிளாஸ் பீரியட்ல இதெல்லாம் தேவையில்லைன்னு. கடைசியில என்னடா நம்மளுக்கு தான் பிரச்சனை வருது. ஆக மொத்தம் இன்னைக்கு கிளாஸ் போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஐடி கார்டுல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க ஆபீஸ் ரூம்ல தான் போய் கேட்கணும். எனக்கு அனுஷ்கா அம்மா பேசிட்டு போனதுல தலை வலிக்குது. ஹேமா நீயே வந்து மிச்சம் இருக்கிற ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு. எஸ் மேம். யார் இது? பென்ட்லி. ஓகே பென்ட்லி, இந்தடா உன் ஐடி கார்டுல எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோடா. இது யாருது? ஓ லூபிடா. லூபி இந்தா உனிதே செக் பண்ணிக்கோ. மேம் என்னோட நேம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு மேம். ஆக்சுவலா BENTLY தான் மேம் வரும். ஆனா என் ஐடி கார்டுல எல்லுக்கும் ஒய்க்கும் நடுவுல ஈ வந்திருக்கு மேம். பென்ட்லி என்ன உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? உன் பேருக்கு நடுவுல ஈ வந்திருக்கோ, எறும்பு வந்திருக்கோ, இல்ல கொசு வந்திருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் ஆபீஸ் ரூம்ல போய் கேட்டுக்கோ, புரியுதா? ஓகே மேம். இந்த மாதிரி உங்க ஐடி கார்டுல இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும், சொல்லிட்டேன். யார் இது? ஆலிஸ் தான். இந்த ஆலிஸ் நம்ம நேம்ல ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ALICE ஆலிஸ் கரெக்ட்டா தான் இருக்கு. நம்ம நேம்ல எந்த மிஸ்டேக்ஸும் இல்ல. நெக்ஸ்ட் மல்லி போட்டோ இருக்குது. இந்த மல்லி செக் பண்ணிக்கோ. என்ன நம்ம போட்டோ பார்த்தா நம்மளுக்கே பயமா இருக்குது. நம்ம கண்ணி ஐடி கார்டுல இவ்ளோ பெருசா இருக்குது. இதை எப்படி நம்ம இந்த மிஸ் கிட்ட சொல்றது? நம்ம அத சொன்னா கூட மிஸ் ஆபீஸ் ரூம்ல போய் சொல்லுன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம உன் கண்ணி அப்படிதான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. எதுவும் கேட்டுக்க வேணாம், விட்டுறலாம். மிச்சம் ஒரே ஒரு ஐடி கார்டு தான் இருக்குது. இது யாருது? நிலா மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. இந்த நிலா செக் பண்ணிக்கோ நிலா. என்னது இது? ஐடி கார்டுல இப்படி இருக்குது. என்னது இது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இது எப்படி இந்த மேம் கிட்ட சொல்றது? மேம் ஐடி கார்டுல நிறைய மிஸ்டேக் இருக்கு மேம். உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? நான் தான் எந்த மிஸ்டேக்கா இருந்தாலும் ஆபீஸ் ரூம்ல போய் சொல்லணும்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப ஏன் எல்லாரும் என்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? மேம் இது சின்ன மிஸ்டேக் இல்ல மேம், பெரிய மிஸ்டேக் மேம். அதனால தான் மேம் உங்ககிட்ட சொல்றேன். அப்படி என்ன மிஸ்டேக்? அன்னைக்கு நான் ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கும்போது ஒத்த ஜடை தான் மேம் போட்டிருந்தேன். சரி அதுக்கு என்ன இப்ப? ஆனா இப்ப என்னோட ஐடி கார்டை பாக்கும்போது ரெட்டை ஜடை போட்டிருக்கு மேம். என்னது? போட்டோ எடுக்கும்போது ஒத்த ஜடையில இருந்து ஆனா ஐடி கார்டுல ரெட்டை ஜடை இருக்கா? இது என்ன புது கம்ப்ளைண்டா இருக்கு? இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ல யாருமே சொன்னது இல்லையே ஐடி கார்டுல. அது மட்டும் இல்ல மேம், ஐடி கார்டு எல்லாருக்குமே கலர்ல தான் மேம் வந்திருக்குது. ஆனா எனக்கு மட்டும் போட்டோ Black and Whiteல வந்திருக்குது மேம். அதெல்லாம் ஏதாச்சும் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும். பண்ணும்போது Black and Whiteல மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா ஐடி கார்டுல உன் மூஞ்சி கரெக்டா இருக்குல்ல, பேர்லாம் கரெக்டா இருக்குல்ல? அப்பா பேர்லாம் கரெக்ட்டா தான் மேம் இருக்குது. ஆனா என் பேரு தான் மேம் அதுல தப்பா இருக்குது. என்ன நிலாவுக்கு பதில் சூரியன் போட்டிருக்கா? இல்ல மேம், அப்படி போட்டிருந்தா கூட பரவாயில்லை மேம். அப்புறம் வேற என்ன போட்டிருக்கு சொல்லு. நிலாவுக்கு பதிலு நிஷான்னு போட்டிருக்கு மேம். நிஷான்னு போட்டிருக்கு மேம். நிஷான்னு போட்டிருக்கு மேம். என்னது நிஷான்னு போட்டிருக்கா? 20 வருஷமா நிஷான்ற பேர்ல யாருமே நம்ம ஸ்கூலுக்கு வரலையே. அப்புறம் எப்படி அந்த பேர் போட்டு ஐடி கார்டு பிரிண்ட் ஆயிருக்கும்? எங்க உன் ஐடி கார்டு காட்டு பார்க்கலாம். இந்தாங்க மேம், நீங்க பாருங்க மேம். ஓ மை காட், நிஷா நீயா? இந்த ஐடி கார்டு எப்படி இப்ப வந்துச்சு? இந்த நிஷா பொண்ணா? இவளோட ஐடி கார்டு வந்திருக்கு. நோ நோ நோ. என்ன லிலி, மேம் ஐடி கார்டை பார்த்ததும் ஏதோ பாம்பை பார்த்த பெருச்சாளி மாதிரி பின்னாடியே போறாங்க. Oh my god, oh my god, மேம் என்னாச்சு? ஏய் என்ன பண்ணில? உன் ஐடி கார்டை பார்த்ததும் மேம் மைக் அடிச்சு விழுந்துட்டாங்க. ஏய் எல்லாரும் வாங்க, சீக்கிரம் எழுந்து வாங்க. மிஸ் முகத்துல தண்ணி தெளிக்கலாம். மேம் ஏந்திரீங்க மேம். என்னாச்சு மேம் உங்களுக்கு? மேம் ப்ளீஸ் மேம் ஏந்திரீங்க மேம். என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? நிமி மேம் என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. என்னாச்சு மேம்? என்ன மேம் ஆச்சு சொல்லுங்க மேம். உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா? ஏய் ஸ்டூடண்ட்ஸ், ஏன் மேம் இப்படி பேய் அடைஞ்ச மாதிரி இருக்காங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. மேம் நிலா அவளோட ஐடி கார்டுல தப்பா பிரிண்ட் ஆயிருக்குன்னு இங்கிலீஷ் மேம் கிட்ட காமிச்சா மேம். அத பார்த்ததும் மிஸ் அப்படியே நோ நோ நோன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடியே போனாங்க மேம். அது மட்டும் இல்லாம அப்படியே மைக் அடிச்சு விழுந்துட்டாங்க மேம். வாட்? ஐடி கார்டை பார்த்து மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்களா? அப்படி ஐடி கார்டுல என்னத்தை பார்த்து மயக்க அடிச்சு விழுந்தாங்க? ஓ மை காட், இந்த ஐடி கார்டா? இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பொண்ணோட ஐடி கார்டு ஆச்சு. இது எப்படி கிடைச்சது? மேம் என்ன மேம் ஆச்சு? இங்கிலீஷ் மேம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஏன் மேம் இந்த ஐடி கார்டை பார்த்து இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க ரெண்டு பேரும்? தயவு செஞ்சு சொல்லுங்க மேம், என்னாச்சு மேம்? நிஷான்ற பேரை பார்த்ததும் ஏன் மேம் நீங்க இப்படி அதிர்ச்சியாகி நிக்கிறீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி நிஷா ஒரு பொண்ணே கிடையாது. அவளை பத்தி நினைச்சாலே, அன்னைக்கு நடந்தத பத்தி நினைச்சாலே. என்னது நிஷான்ற